இருக்கிறார்கள், என்னை விட ரொம்ப படித்தவர்கள் இருக்கிறார்கள், நல்ல பண்பற்று இருக்கிறார்கள். ஆனால் என்னை கொண்டு நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறாரே, அதுதான் பெரிய பாக்கியம். சொல்லுங்க, என்னை கொண்டு. புரியுதா? உங்களை கொண்டு என்னெல்லாம் செய்யலாம், அது உங்களுக்காக. ஆனால் என்னை கொண்டு செய்கிறாரே, அது அவருக்காக. உங்களுக்கு நிறைய செய்கிறீங்க, பிள்ளைகள் சோறாக்கி போடுறீங்க, நிறைய உலகத்துக்கு உழைக்கிறீங்க, பேருக்காலெல்லாம் பார்த்தீங்க, எல்லாம் வளர்த்து ஆளாக்குறீங்க. அது உரைக்கப்பட்டது அல்ல கடமை, ஆனால் உரைக்கப்பட்டதை என்னை கொண்டு செய்கிறார். இதெல்லாம் வேத கையில் சொல்லுங்கள். இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் என்னை வச்சு நிறைவேற்றுறீங்களா ஆண்டவரே, நமக்கு கோடி நன்றி. சொல்லுங்கள், என்னை வச்சு எல்லாம் இந்த ஊடகத்தில் பார்க்குறோம். சொல்லுங்கள், இந்த வார்த்தையெல்லாம் என்னை கூட நிறைவேற்றும் ஆண்டவரே. ஜாதிகளை சந்திப்பீராக, ஜனங்களை சந்திப்பீராக, உலகத்துக்கு வெளிச்சமாக வைப்பீராக, எங்கள் வீட்டுக்கு என்னை கலங்கர விளக்க வைப்பீராக. அநேகருக்கு நான் ஒரு ஆண்டவர் ஒளியாக இருக்கணும், அநேகருக்கு நான் மீட்பாக இருக்கணும், நான் ரட்சிப்பாக இருக்கணும். என்னை கூட நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நம்ம நினைக்கிறோம் அவரை கொண்டு ஒரு பில்லி கிரகம், ஒரு ஓரல் ராபர்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஒரு பெனியின். நோ, ஆண்டவர் உங்களை கூட நிறைவேற்ற விரும்புகிறார். தேவை தெரியுமா? அர்ப்பணம். சொன்னபடியே, 2 வார்த்தை அழகாக போட்டிருக்குது. சொன்னபடியே செய்தார்கள், சொன்னபடியே போனார்கள், கட்டளிட்டபடியே செய்தார்கள். 6ஆம் வசனம், சொன்னபடியே போனார்கள். 7ஆம் வசனம் 6, சொன்னபடியே போனார்கள். திரையில் பாருங்கள், சொன்னபடியே போனார்கள், கட்டளையிட்டபடியே. ஆமென். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே, கொஞ்சம் தூரமாக இருக்குது, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அட்ரஸ் கொடுங்களேன். சொன்னதில்ல, அந்த மலைக்கு ஏறனால முடியாது, அக்கினி கந்தகம் அழிச்சிச்சு. என்னை நீ அந்த மலைக்கு போன்னு சொல்கிறார, அவர் தெரியாதா என்னோட பலவீனம், என் சுகவீனம் தெரியாதா? உங்கள் உழைப்பு தெரியாதா? நீங்கள் ஓடி ஓடி வேலை செய்யறது தெரியாதா? உங்கள் சரீர பலவீனம் தெரியாதா? உங்கள் உறுப்புகள் எவ்வளோ எது வரைக்கும் வேலை செய்யும் தெரியாது? எல்லாம் தெரியும். ஆனால் சொல்கிறார், ஓடிப்போ. முடியாது ஆண்டவரே, நான் இங்கே தான் இருப்பேன். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. முடியாது ஆண்டவரே, நான் இப்படி தான் இருப்பேன். ஒரு ஞாயிற்றுக்கு ஒரு நாளில் போவேன், போயிட்டு அப்படி உட்காந்துட்டு அப்படியே வந்துடுவேன். இல்லை, சொல்லுங்கள், நான் சொல்ல வந்த மூன்றாவது குறிப்பு சொல்லுங்கள், அது ரீசன். சத்தமாக சொல்லுங்கள். நான் இது ஒன்று சொல்ல ரொம்ப புரியாது. த ரெஸ்பான்ஸ். சொல்லுங்கள், ரெஸ்பான்ஸ். ரைட், இப்படி சொல்லுங்கள். இது என்மேல் வைத்த இரக்கம், என்மேல் வைத்த நம்பிக்கை, என்மேல் வைத்த